அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 44. ஓகே. மேட்ச் த கேட்டகரிஸ் இன் காலம் A வித் த வேர்ட்ஸ் இன் காலம் B. ஓகே. ஸோ ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய வேர்டு இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதை கேட்கல. ஹோமோனிம்ஸ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்ரிவியேஷன்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன. இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு ஏன் நம்ம திரும்பவும் உணர்றோம் அப்படின்னா இந்த இடம், இது ஒரு இடம். ஏன்னா ஹோமோனிம்ஸ்ல ஹோமோனிம்ஸ்லயும் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு உள்ள. அதை கேட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அவங்க அதை கேட்கல. கேட்காம உண்மையிலே ஒருத்தன் அடிப்படையில இருந்து படிச்சிருக்கானா, புரிஞ்சிருக்கானா அப்படிங்கறத இந்த கொஸ்டின் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நான் கொடுத்திருந்தேன் மெட்டீரியல். 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, 11th 12th தனியா, 10th தனியா, 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இருக்கோ அதை நான் கொடுத்திருந்தேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா கொடுத்ததோட வேர்டிங்ஸை மட்டும் கொடுக்காம நான் அது என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். ஹோமோஃபோன்ஸ் என்பது ஒரே உச்சரிப்பை கொண்ட ஆனால் ஸ்பெல்லிங் மற்றும் அர்த்தம் வேறுபட்ட சொற்கள். இந்த லைன் தான் அங்க கேள்வியா மாறி இருக்கு. புரிஞ்சுக்கலாம்? ஹோமோஃபோன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரே உச்சரிப்பு தான் இருக்கும். ஆனா ஸ்பெல்லிங் வேறையா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு. கொஸ்டின் வில் ரெக்வயர் செலக்டிங் ஒன் ஆர் போத் ஹோமோஃபோன்ஸ் டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து 2 வேர்ட கொடுத்து எந்த முதல் வேர்டு எங்க வரும், 2வது வேர்டு எங்க வரும் தான் ஜெனரலா கேட்கறது. ஆனா இதுல செம்ம டிஃபரெண்டாவும் டஃபாவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? சவுண்டு ஹோமோஃபோன்ஸ்க்கும் ஹோமோனிம்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல இன்னும் இருக்கு. ஹெட்ரோனிம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. கன்ஃப்யூசபிள் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா முதல் 2 இந்த இந்த மெட்டீரியல் படிச்சிருந்தா கன்ஃபார்மா என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? சேம் சவுண்டு பட் ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கு, டிஃப்ரெண்ட் மீனிங். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நோ, இதையும் நோன்னு தான் சொல்லுவோம், இதையும் நோன்னு தான் சொல்லுவோம். ஐ நோ அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். இந்த நோ இல்ல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுல என்ன இருக்கு? ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கு, மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா ப்ரொனன்சியேஷன் ஒண்ணா இருக்கு. இல்லையா? பட் ஹோமோனிம்ஸ்ல பாருங்க, சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஒரே ஸ்பெல்லிங் தான் இந்த புக்குக்கும் இந்த புக்குக்கும். ஆனா இந்த புக்குனா புத்தகம் நவுன் ஃபார்ம்ல பார்த்தோம்னா புத்தகம்னு இருக்கு. வெர்ப் ஃபார்ம்ல போனா ரயில்வே டிக்கெட் புக் பண்றோம்ல அந்த புக் இருக்கு இங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகே, பார்ப்போமா? ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஹோமோனிம்ஸ்னா இங்க என்ன பார்த்தோம்? சேம் சவுண்டு, சேம் ஸ்பெல்லிங், டிஃபரெண்ட் மீனிங். ஹோமோனிம்ஸ். ஓகேவா? சேம் ஸ்பெல்லிங் எங்க இருக்கு? பேட்டு, பேட். அப்ப சிக்கு 1. ஓகேவா? சிக்கு எங்க 1 இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. சில 1. எடுத்தோனே ஆன்சரை கிளியர் பண்ணிடலாம். நம்ம இந்த அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் இதுக்கெல்லாம் போயிருக்கவே தேவையில்ல. ஹோமோஃபோன்ஸ் நமக்கு தெரியும். இந்த இங்க இருக்கு அலவுட் இப்பதான் படிச்சோம். ஓகேவா? டிக்கு 2, டிக்கு 2. இது 1 தெரிஞ்சாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல டி படிச்சிருந்தாலும் ஆன்சர். ஏதோ இந்த 4ல ஏதோ ஒரு ஆன்சர் தெரிஞ்சா கூட ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? மீதியை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னோட மெட்டீரியல்ல நான் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆனா இதெல்லாம் நான் எதுக்கு கொடுத்தேன்னா இதுல இருந்து இவங்க கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சு நான் கொடுக்கல. நான் நினைச்சது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பேன் பாருங்க வேர்ட்ஸ். இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கன்னு நினைச்சுதான் கொடுத்தேன். பட் ஆனா ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா அந்த அடிப்படையிலே அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா புரிஞ்சுக்கிறது நான் சொன்னேன் பாத்தீங்களா, கிராமட்டிக்கலுக்குள்ள இருக்க தியரியில இருந்து இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே நம்ம டஃப் தான் அது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தியரி கான்செப்ட ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரை ஏன் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா, அடிப்படையில இருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். சும்மா இது டிஃபரெண்ட் அப்படி அப்படி படிக்கிறது கிடையாது. ஹோமோஃபோன்ஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதோட மீனிங் எப்படி இருக்கும்? ஹோமோனிம்ஸ்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அதோட மீனிங் எப்படி இருக்கும்? இது தெரிஞ்சிருந்துச்சா இந்த இந்த பேப்பர் நீங்க ஒரு தடவ பார்த்துட்டீங்கன்னா கூட போதும். இந்த 2 லைன படிச்சிருந்தீங்கன்னா 2 செகண்ட்ல இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2 செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அப்ரிவியேஷன், அக்ரோனிம்க்கே போயிருக்க தேவையில்ல. அப்ரிவியேஷன், அக்ரோனிமும் குடுத்துருக்கேன். உள்ள டிரைவ்ல போட்டு அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலயுமே அப்ரிவியேஷன்னா என்ன, அக்ரோனிம்ஸ்னா என்னங்கிறது நான் குடுத்துருக்கேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்க்கும்போதே நமக்கு ஈஸியா என்ன செஞ்சது? ஆன்சர் நெக்லெக்ட் பண்ணி சில ஆப்ஷன் 1 தான். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இத டஃப்ன்னு ஃபீல் பண்ணவே முடியாது. அப்படி என்னோட மெட்டீரியல படிக்கலன்னா கூட, அப்ரிவியேஷன்னா என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம்.
இல்லையா? அப்ரிவியேஷன்னா என்னங்கிறத வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஓகே. அப்ப இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மெட்டீரியல்ல தான் வந்திருக்கு. நம்ம மெட்டீரியல பொறுத்திருந்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கன்ஃபார்மா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.